வணக்கம் மக்களே. இன்றைய காலகட்டத்தில் சட்டம் படித்து சாதிக்கிறது எப்படி? அதாவது நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சு சட்டக்கல்லூரியில் சேர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு இளம் வழக்கறிஞராக இருக்கலாம். உங்களுக்காக தான் அந்த நேர்காணல். அதாவது நீங்கள் சட்டம் முடிச்சுட்டு நான் ஒரு சிவில் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை நான் ஒரு நல்ல வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் பேராசிரியராக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக அலசி ஆராய போகிறோம். நம்முடன் இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அப்ரீத் அவர்கள் நம்முடன் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அப்ரீத். வணக்கம். முதற்கட்டமாக, நீ பயின்ற சட்டம் உன் சமூகத்திற்கு பயன்படவில்லை என்றால் அச்சமூகத்தின் முதல் சாபக்கேடு நீதான் என்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வார்த்தையை முன்வைத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வருடத்திற்கு 10,000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பதிவு செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தலைப்பானது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நன்றி அப்ரீத். இப்ப இன்றைய காலகட்டத்தில் இப்ப 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இப்ப நான் சட்டம் படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க உங்களுடைய அறிவுரை என்ன சொல்றீங்க அப்ரீத்? சட்டக்கல்வியை பொறுத்தவரையில் 5 ஆண்டு சட்டக்கல்வி, 3 ஆண்டு சட்டக்கல்வி என்று நம்ம 2ஆ பிரிக்கலாம். இதில் +2 முடிச்சுட்டு டைரெக்டாக இன்டெகிரேட்டட் கோர்ஸ் 5 இயர்ஸ் பிஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஎல்எல்பி அப்படின்லாம் பிபிஎல்எல்பி வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். சேம் டைம் ஏற்கனவே நான் வந்து ஆர்ட்ஸில் பிஎஸ்சி இல்லை பிஏ இல்லை எனி அதர் டிப்ளமா நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். இதே அந்த 3 இயர்ஸ் கோர்ஸ் ஏற்கனவே படித்தவங்க வந்து அவங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து பத்தலை, ஆனால் 12th அவங்க அதிகமான பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணி 5 இயர்ஸ் கோர்ஸில் டைரெக்டாக ஜாயின் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அவங்க எந்த மாதிரி லாவை படிக்கணும், எப்படி அணுகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க புதுசு இப்போ லாவுக்கு ஸ்கூல் மைண்ட்ஸ்லேருந்து காலேஜுக்கு வராங்க. இப்போ அவங்க எப்படி இந்த லாவை அணுகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்ரீத்? ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைனா நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் வேறு டிசிப்ளினில் நம்ம வந்து படிச்சிருப்போம். பயாலஜி படிச்சிருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கலாம், ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் நம்ம வந்திருக்கலாம். ஆனால் லாவை பொறுத்த வரைக்கும் லா வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் தி அதர் சப்ஜெக்ட்ஸ். இதில் ஃபுல்லாகவே வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன்ஸ், சப்செக்ஷன்ஸ், கிளாஸ், சப் கிளாஸ் மட்டும் இல்லாமல் ஷெடியூல், அனெக்சர், ஃபார்ம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். சட்டக்கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு எதுவுமே கிடையாது. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாபிக், கான்செப்ட் அதெல்லாம் இதில் கிடையாது. இதில் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு 35 to 40% எஃபர்ட் வந்து போட வேண்டியது இருக்கும். பேலன்ஸ் 60 to 65% எஃபர்ட் நம்ம படிச்சதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போட வேண்டியது இருக்கும். ஓகே அப்ரீத், நன்றி. இப்போ நம்ம இது போக இப்போ ஒருத்தங்க சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ முதல் ஆண்டுலேருந்து 5ஆம் ஆண்டு வரை. இப்போ அந்த சட்டக்கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எப்படி படிக்கணும் அந்த லாவலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதலாம் ஆண்டு சட்டக்கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட் இயர்லேயே வந்து நம்ம எய்மை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம கோர்ட் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை எல்எல்எம் படிக்கணும், ப்ரொஃபஸர் ஆகணும், இல்லை நான் கார்பரேட் சைடு தான் போக போகிறேன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃபிம்மாக வந்து ஒரு டிசிஷன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் இயர்லேயே ஃபுல் டைம் வந்து காலேஜ் போக போகிறது இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் லா காலேஜஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒரு டியூஷன் மாதிரி தான், 3 இயர்ஸ் தான் டோட்டல் பீரியடே நம்ம போகிற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் டே வந்து நம்ம கோர்ட்டில் வந்து போகணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞராக உருவெடுக்க முடியும். இப்போ உங்க சட்டக்கல்லூரியில் சேர்ந்தோன்னா எப்படி அந்த பேர் ஆக்ட் ஆர்டிகிள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, செக்ஷன், அதெல்லாம் அவங்க எப்படி படிக்கணும், எப்படி உங்களுக்கு அதெல்லாம் புதுசாக இருக்குது, அதை அவங்க எப்படி அணுகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்ரீத்? லா காலேஜை பொறுத்த வரைக்கும் லா காலேஜில் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வேலை. ஆனால் லாஸை வந்து அப்படியே புரிஞ்சுக்கிறது அது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லா காலேஜ். லா காலேஜில் பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 2017 நியூ ரெகுலேஷன், இப்போ வரைக்கும் நியூ ரெகுலேஷன் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நியூ ரெகுலேஷன் கீழே 70 மார்க் நம்ம வந்து எக்ஸ்டர்னலும் 30 மார்க் இன்டர்னல், அதாவது வைவா, செமினார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 30 மார்க் இன்டர்னலில் வரும். இப்போது அந்த 10 இயர்ஸ், அதாவது 8 to 9 இயர்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து பார்ட் ஏலேருந்து டி வரைக்கும் நம்ம சின்னதாக கூட ஒரு ஆப்ஷன் கூட நம்ம விடாமல் எல்லாத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு பேப்பர்லேயும் குறைஞ்சபட்சம் 65+ அவுட் ஆஃப் 70 வந்து நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதை தவிர நம்ம வேறு எதுவும் அதில் பண்ண வேண்டியதே இல்லை. ஆனால் லாவை புரிஞ்சுக்கிறதுக்காக பேர் ஆக்ட்டுங்கிறது எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ் கூட நிறைய பேருக்கு அந்த பேர் ஆக்ட் வந்து புரியலை அப்படிங்கிறாங்க. அந்த பேர் ஆக்டை பார்த்தாலே ஒரு கோபம், ஒரு வெறுப்பும் வருது. ஆனால் அது வந்து அந்த மாதிரி யாரும் இருக்க வேணாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் இயர் வரும்போதே பேர் ஆக்டை வந்து வாங்கி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கணும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலுமே தெரியாமல் அசிங்கப்படலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் நம்மளை வந்து எதுவும் தப்பாக பேச போகிறது இல்லை. ஆனால் என்ரோல் பண்ணிட்டு ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட்டாக இருக்கும்போது கோர்ட்டில் வந்து நம்ம நிறைய தவறுகள் பண்ணும்போது நம்ம கிளைண்ட் வந்து நம்மளை வந்து நமக்கு எதுவும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பேர் ஆக்டை வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூட்ஸ் அப்படின்னு சொல்லி 8th செம் லா காலேஜில் நமக்கு ஒரு பேப்பர் இருக்குது. அதில் தான் வந்து அந்த பேர் ஆக்டை வந்து எப்படி நம்ம படிக்கணும், அது சாப்டர் என்ன, செக்ஷன் என்ன, டைட்டில் ஆஃப் தி செக்ஷன் என்ன, நேம் ஆஃப் தி சாப்டர் என்ன, ஒரு ஃபுல் ஸ்டாப்க்கு என்ன மீனிங், ஒரு கமாக்கு என்ன மீனிங், ஒரு பஞ்சுவேஷன் என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூட்ஸ் படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து புரியும். அதனால் ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய லா ஸ்டூடெண்ட்ஸு
8th சம்மில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து யூடியூப் மூலமாகவோ இல்லை தெரிஞ்ச சீனியர்ஸ் மூலமாகவோ புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரீத். இப்போ இந்த லா காலேஜ்ல என்டையர் லா காலேஜ்ல இப்போ எது நீங்க முக்கியமான சப்ஜெக்ட், இந்த கோர் சப்ஜெக்ட்டை நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க எந்த சப்ஜெக்ட் நினைக்கிறீங்க? லா காலேஜை பொறுத்த வரைக்கும் 5ஆண்டு சட்டமாக இருந்தாலும் சரி, 3ஆண்டு சட்டமாக இருந்தாலும் சரி, மிக முக்கியமான சட்டங்கள் வந்து சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023, பாரதிய நியாய சங்கீதா 2023 அண்ட் பிஎஸ்ஏ பாரதிய சாட்சி அதிநியம். இது எல்லாமே பழைய கிரிமினல் லாஸை ரிப்பீல் பண்ணி 2023 கொண்டு வந்த ஆக்ட். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட்ஸ். இது தெரியாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது கோர்ட்ல. அஃப்ரீத், இப்போ நீங்க கான்ஸ்டிடியூஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அதான் மதர் ஆஃப் லா அப்படிங்கிறாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் அதுதான் சுப்ரீம் லா ஆஃப் தி லேண்ட். இந்த நாட்டில் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி 3 விதமாக வந்து கான்ஸ்டியூஷனில் பிரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் ஆளக்கூடியது கான்ஸ்டியூஷன் மட்டும்தான். இந்த கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம வந்து வெறும் லெட்டராக மட்டும் படிக்காமல் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டாக ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உணர்வு ரீதியாக இதை படிக்கணும். ஓகே ஃப்ரீத், ஓகே ஃப்ரீத். இப்போ நம்ம வந்து இப்போ நான் சட்டம் படித்து முடிச்சுட்டேன், 5 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக சட்டம் படித்து முடிச்சுட்டேன். இப்போ முடிச்சு நான் ஒரு இளம் வழக்கறிஞராக உள்ளே போகப்போ நான் எப்படி என்னோட ப்ராக்டிஸ், என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்? இளம் வழக்கறிஞராக நம்ம அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கோர்ட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான, நம்ம நாலேஜபிளான ஒரு எஃபிஷியனான ஒரு சீனியரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம வந்து 3 months 4 months வந்து லேட்டாக கோர்ட்டுக்கு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் நல்ல சீனியரை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட வந்து நம்ம ஜூனியராக போகணும். ஏன்னா தப்பான சீனியர்கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம வந்து முழுமையாக அந்த தொழிலை வந்து கற்றுக்க முடியாமல் போகும். அண்ட் அட் தி சேம் டைம் நம்ம வந்து தவறான ப்ராக்டிஸில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகும். கட்ட பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் போய் அது வந்து முடியும். அதெல்லாமே வந்து நம்ம இளம் வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக வளரக்கூடிய இந்த ஆரம்ப காலத்தில் அவாய்ட் பண்ணியே ஆகும். ஓகே, இப்போ ஒரு இளம் வழக்கறிஞரா இப்போ நான் ஒரு சிவில் கேஸ் என்கிட்ட வருது, இப்போ கேஸ் வருதுன்னா அதை நானே எடுத்து நடத்தணுமா இல்லை நான் சீனியர்கிட்ட கொடுத்தணுமா? நான் அதை எப்படி நடத்தணும்? ஃப்ரீத், குறைஞ்சபட்சம் இளம் வழக்கறிஞர்கள் ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருட காலம் ஒரு சீனியர்கிட்ட நம்ம ஜூனியராக இருக்கணும். அதுக்கப்புறம் 2வது வருடத்திலிருந்து நம்ம வந்து தாராளமாக வந்து கேஸை வந்து எடுத்து நடத்த முடியும். அதுக்கு வந்து முக்கியமானது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பேர் ஆக்ட் எல்லாத்தையுமே படித்து வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிவில் கேஸை எடுத்து நடத்தணும் அப்படின்னா சிபிசி வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து ப்ரொசீஜரல் லா சிவில் சைடில். இதான் வந்து சிவில் ப்ரொசீடிங் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணக்கூடியது. இதில் நம்ம ஒரு கேஸ் எப்படி இன்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா கிளைண்ட் சொல்லக்கூடிய ஃபேக்ட் எல்லாத்தையுமே வாங்கி அப்படியே பிளைண்ட்ல Article 7 Rule 1 ரெட் வித் செக்ஷன் 26 ஆஃப் சிபிசி கீழே ஒரு பிளைண்ட் வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த கிளைண்ட்டுக்கு என்னென்ன ரைட் இருக்குது இந்த சிவில் சைடில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சப்ஸ்டான்டிவ் லாஸ், இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், இது எல்லாமே நமக்கு வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அட் தி சேம் டைம் ஒரு கேஸை, ஒரு சிவில் சூட்டை நம்ம நம்பர் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு கோர்ட் ஃபீ அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட் தெரியாமல் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எல்லாமே பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது வழக்குடைய பண மதிப்பை பொறுத்து பிரிக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக முனிசிபல் நீதிமன்றம், உரிமை நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் வரை இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து அங்கே தாக்கல் பண்ணணும். 1 லட்சத்திலிருந்து 9 லட்சம் வரை இருக்கக்கூடியதை மாவட்ட சார்பு நீதிமன்றம் சபார்டினேட் கோர்ட்டில் வந்து நம்ம ஃபைல் பண்ணணும். 10 lakh above இருக்கக்கூடிய வழக்குகளை மாவட்ட நீதிமன்றத்தில் நம்ம வந்து தாக்கல் பண்ணோம். இதை வந்து இந்த வழக்கோட மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்காக நம்ம வந்து ஷூட் வேல்யூஷன் நம்ம பண்ணுவோம். அது பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும். முக்கியமாக இந்த தமிழ்நாடு லா காலேஜ் சிலபஸில் இந்த தமிழ்நாடு கோர்ட் ஃபீ அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட் வந்து இல்லை. அது இல்லாதனால புதுசாக வரக்கூடிய வழக்கறிஞர்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கோம். இந்த கோர்ட் ஃபீ ஆக்டை வந்து முழுமையாக புரியும்படி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இங்கே இல்லை. அதனால் இந்த ஆக்ட் வந்து சிலபஸில் இன்க்ளூட் ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே ஃப்ரீத், இப்போ நான் ஒரு கிரிமினல் கேஸ் என்கிட்ட வருது அப்படின்னா நான் ஒரு கிரிமினல் கேஸ், இப்போ ஒரு பெயிலோ ஏதோ ஒன்று வருதுன்னா நான் கிரிமினல் கேஸ் எப்படி அணுகிறது, அதை பற்றி நீங்கள்? ஒரு குற்றவியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றவியல் வழக்கு எதுலேருந்து தொடங்குது அப்படின்னா முதல் தகவல் அறிக்கை அதுலேருந்து தான் தொடங்குது. இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணக்கூடியது காவல்துறையாக இருக்கலாம் அல்லது சிபிஐயாக இருக்கலாம். இவங்க ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அந்த அஃபென்ஸை பொறுத்து முழுமையாக வந்து இவங்க வந்து புலனாய்வு பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன். அது பண்ணி இறுதியில் வந்து காவல் இறுதி அறிக்கைன்னு சொல்லக்கூடிய ஃபைனல் ரிப்போர்ட் வந்து கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த இறுதி அறிக்கையை மூலமாக வைத்து குற்றவியல் நடுவர் என்று சொல்லக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு வழக்கு வந்து விசாரணைக்கு கோப்புக்கு எடுத்துக்கொள்வாங்க. கோப்புக்கு எடுத்துக்கொண்ட பின்பு அது அரசு ஊழியராக இருந்தாங்க அப்படின்னா அதை கோப்புக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அந்த அரசு ஊழியரின் உயர் அதிகாரிக்கு ஒரு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். இதே சாதாரணவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த எதிரிக்கு எடுத்த உடனே சம்மன் அனுப்ப முடியும். சம்மன் அனுப்பி அவரை விசாரித்து சாட்சிகளை விசாரித்து ட்ரையல் நடத்தி கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் வரும். ஓகே ஃப்ரீத்,
இப்போ ஒரு இளம் வழக்கறிஞர் அவங்க எடுத்தோன்னே இப்போ சிவில் கேஸ் கிரிமினல் கேஸ் எடுத்து நடத்தலாம். அவங்க வந்து வேற யார்ட்டோ சீனியர்ட்டே ரெஃபர் பண்ணாம அவங்களே எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. நடத்தலாம். ஆனா அதுக்கு ஒரு பேசிக் கண்டிஷன் இருக்கு. நம்ம வந்து ஏஐபி வந்து கிளியர் பண்ணிருக்கணும். ஏஐபி கிளியர் பண்ணிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட ஓன் நேம்ல வந்து வக்காலத் ஃபைல் பண்ண முடியும். சேம் டைம் நான் சொன்ன மாதிரி இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் பத்தின அந்த பேர் ஆக்ட் எல்லாமே கிளியர் கட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய அளவுல கைடன்ஸ் இல்லாம நம்மளால வந்து பண்ண முடியும். ஆனா முக்கியமான சில இடங்கள்ல மட்டும் கைடன்ஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படும். குறுக்கு விசாரணை என்று சொல்லக்கூடிய கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ், இதுல வந்து நம்ம ஃப்ரெஷர்ஸ் வந்து சீனியர்ஸோட கைடன்ஸ்ல பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து புத்தகத்தில் படித்து கிடைக்கக்கூடிய அறிவு இல்லை. இது வந்து வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் இது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரீத். இப்போ நிறைய பேர் முதல் தலைமுறை வழக்கறிஞரா உள்ளுக்க வராங்க. இப்போ அவங்களாம் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க இந்த ப்ரொஃபஷன்ல. அப்படிங்கிறப்ப நீங்க முதல் தலைமுறை வழக்கறிஞருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஃப்ரீத்? எந்தவித பின்புலமும் இல்லாமல் முதல் தலைமுறை வழக்கறிஞராக நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய வழக்கறிஞர்கள் நமக்கு வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லை, பேரண்டல் சப்போர்ட் இல்லை, கைட் பண்ணுறதுக்கு சரியான ஆள் இல்லை, அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பெருசாக வந்து நினைக்க வேண்டியது இல்லை. அது வந்து நமக்கு ஒரு மனக்குறையாக நம்ம வந்து எடுத்துக்க வேணாம். நம்ம கண்ணில் தெரியக்கூடிய ஒன்றே ஒன்று நம்மளுடைய லட்சியமும் இலக்கும் மட்டும்தான். அந்த லட்சியத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்மளோட திட்டமிட்ட உழைப்பு, அது மட்டும் இல்லாமல் நேர்மையும் இருந்தால் இந்த உலகத்தில் வந்து நம்ம எத்தகைய உயர்ந்த இடங்களையும் நம்ம அடைய முடியும். அதனால இளம் வழக்கறிஞர்கள் நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன கேஸு, இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சிவில் கேஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கேஸ், ரெக்கவரி ஆஃப் பொசிஷன், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் வரக்கூடிய கேசஸ் எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும். அதை நடத்துறது மூலமாக தான் நம்ம வந்து ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்களும் இந்த பையன் நல்லா கேஸ் நடத்துகிறான்ப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கேஸை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நமக்கு உருவாகும். தயக்கம் இருக்கும் வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு இடத்தையுமே வந்து எட்ட முடியாது. உண்மையிலே பிரீத்தி, இப்போ நானுமே முதல் தலைமுறை வழக்கறிஞரா இருக்கிறப்போ எனக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு பிரீத்தி. அதாவது நான் இப்போ ஹைகோர்ட்ல ஒரு 1 இயரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு கட்டத்தை எல்லாருமே சோர்வு அடையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் சோர்வு அடைஞ்சு ஒரு இடத்துல உட்கார்றப்ப எக்ஸாக்டா அந்த மனிதன் படத்துல வர சினாரியோ மாதிரி உட்காந்துருக்கப்ப பார் கவுன்சில நான் ஒருத்தர் வந்து மீட் பண்றாரு. நான் இந்த மாதிரி நான் ரொம்ப சிரமப்படுறேன், முதல் தலைமுறை ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா பேசிக்கிட்டு இருக்கேன். 1 இயரா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கப்ப அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சொல்றாரு, அவர் ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறார். அவர் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தவர். நான் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அவர் எனக்கு ஒரு சில அறிவுரை கொடுத்தாரு. அது எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாவே அந்த அறிவுரையை நான் வந்து என் மனசுக்குள்ளே வச்சிருப்பேன். அதை நான் அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு இப்ப எல்லாருமே வந்து சீனியர் இருப்பாங்க. அதாவது சீனியருங்கிறது யாரு அப்படின்னா, உனக்கு எஸ்சிசி தாப்பா சீனியர், நீ டெய்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நீ படிச்சு வச்சிருக்கணும். அதாவது உன் சீனியரை விட நீ ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதிகமா தெரிஞ்சிருந்தா நீ தான் உங்களுக்கு சீனியர். அதாவது we are all most respected சீனியர். பட் அட் த சேம் டைம் நம்ம ஜட்ஜ்மெண்ட்லாம் நிறைய படிச்சு வைக்க நம்மளும் ஒரு காலத்துல சீனியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவருடைய வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப உந்துதலா இருந்துச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரீதா, அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் படிக்கிறது? இது மாதிரி ஜுடிஷியல் ப்ரெசிடென்ட்ஸ், அதாவது நம்ம பேர் ஆக்ட் படிக்கும்போது அது எடுத்த உடனே நமக்கு வந்து புரியாது. ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம வந்து 2, 3ல இருந்து ஒரு 5 தடவை படிக்கும்போது தான் அது வாட் இஸ் தி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி செக்ஷனுங்கிறதே நமக்கு வந்து புரியும். அது புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த செக்ஷனை பற்றி ஜுடிஷியல் ப்ரெசிடென்ட்ஸ், ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக படிக்கும்போது கிளியர் கட்டாக நமக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து கெயின் ஆகும். அதை வச்சே நம்ம வந்து கேஸை வந்து ஈஸியாக நடத்த முடியும். அஃப்ரித், இப்ப இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு 2-3 ஆண்டு காலத்துல என்னுடைய சட்ட அனுபவத்துல நான் ஒரு கேஸ் நடத்தணுங்கிறது எப்படி கத்துக்கிட்டேன்னா, இப்ப ஃபேக்ட்ங்கிறது நம்மளுடைய கிளைண்ட் அவங்க கொண்டு வராங்க இல்லையா, அது போக நம்ம இப்ப லா, இப்ப அதுல என்ன லா அரைசிங் அவுட் ஆயிருக்கிறத நம்ம பேர் ஆக்டை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அது போக லா ஆஃப் பிரசிடென்ட், அந்த ஆர்டிகல் 141 உண்மையிலே எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அடுத்து ரொம்ப பிடிச்ச ஆர்டிகல் அந்த 141 தான். ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஜட்ஜஸ் கிட்டே ஒரு ஆர்கியூ பண்ணும்போது உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்களோட ஆர்கியூமெண்ட் அதை மென்ஷன் பண்ணி அதை ரிஜெக்ட் அதை நமக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு சாதகமான தீர்ப்பு போறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு அந்த லா ஆஃப் பிரசிடென்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு. இது போக நம்ம கேஸுக்கு அந்த ஃபேக்ட்டுக்கு நம்ம அப்ளை ஒரு ஓன் மைண்டை வச்சு அப்ளை பண்ணி நம்ம கேஸை வெற்றி பெற முடியும். அப்படிதான் ஃப்ரீ கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா இந்த ஆர்டிகல் 141 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜுடிஷியல் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் வந்து லோயஸ்ட் கோர்ட்ஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியை வந்து கண்டிப்பா பைண்ட் பண்ணும். நம்மளோட ஃபேக்ட்ஸும் அந்த பிரசிடென்ட்ல இருக்கக்கூடிய ஃபேக்டும் அப்படி கிளியர் கட்டா மேட்ச் ஆகும்போது நம்ம ஜுடிஷியல் பிரசிடென்ட் எடுத்துட்டு போயிட்டு இது மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட்லயும் இந்த ஹைகோர்ட்லயும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தீர்ப்பு, அதனால இதே மாதிரி இங்கே எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தாராளமாக கேட்கலாம். அதை பார்த்து அதன்படி நடப்பதற்கு மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளுக்கு முழு சுதந்திரமும் அதிகாரமும் உண்டு. அப்ப கண்டிப்பா அந்த ஆர்டிகல் 141 லா ஆஃப் பிரசிடென்ட்ங்கிறது ஒரு இளம் வழக்கறிஞர் எல்லாருக்குமே ஒரு பொன்னான வாய்ப்பு. அப்படிதானே? கண்டிப்பா. இப்ப நம்ம லா முடிச்சிட்டோம். இப்ப சில பேர் வந்து வரும்போதே இப்ப சிவில் நீதிபதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வராங்க. இப்ப நம்மளுமே 2023 அந்த நீதிபதி சிவில் நீதிபதி தேர்தல் பார்க்கும்போது ஒரு 250 பேர் அப்பாயின்ட் பண்ணாங்க. அதுல எல்லாருமே ஒரு எளிய பின்புலத்துல இருந்து வந்தவங்க நிறைய பேர் நம்ம அப்பாயிண்ட் ஆனதை பாக்குறோம். இப்ப இன்றைய காலகட்டத்தில் இருக்கவங்க இப்ப சிவில் நீதிபதி தேர்வை எவ்வாறு அணுகணும், அதுல அவங்க எவ்வாறு வெற்றி பெறணும் அப்படிங்கிற பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
சிவில் நீதிபதி தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஸ்டேஜஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. இந்த 3 ஸ்டேஜஸில் ப்ரிலிம்ஸில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். மெயின்ஸில் டிரான்ஸ்லேஷன் பேப்பர், லா பேப்பர் 1, 2 and 3 இருக்கும். இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், டீட், டெபாசிஷன் இது எல்லாத்தையும் இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா லா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரிப்டிவ் டைப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிபிசியை பொறுத்த வரைக்கும் மீன்ஸ் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா மீன்ஸ் ப்ராஃபிட்னா என்ன, அது எப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்கலாம், அதுக்கான லிமிடேஷன் என்ன, எல்லாத்தையுமே வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுகிற மாதிரி இருக்கும். லா பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சிவில் பேப்பர், ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். இதில் சிவில் கேசஸில் வந்து வழக்கு வினா, அதாவது 2 பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிலத்தகராறு இருக்குது அப்படின்னா வாதி பிரதிவாதி 2 தரப்பினர் இருப்பாங்க ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும். வாதி சொல்லுவார் இந்த இந்த கேஸில் இருக்கக்கூடிய இந்த சொத்தானது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவார். இதே பிரதிவாதி சொல்லுவார் இல்லை இந்த கேஸில் இருக்கக்கூடிய சொத்து வந்து எனக்கு சொந்தமானு சொல்லுவார். அந்த இடத்துல நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெதர் தி ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு தி பிளைன்டிஃப் ஆர் வெதர் தி ப்ராப்பர்ட்டி இஸ் என்டைட்டில் டு தி பிளைன்டிஃப் அப்படிங்கிறது தான் இதில் வந்து இஷ்யூ. இந்த இஷ்யூஸ்க்கு சப்ஸ்டான்சிவ் லாவை வச்சு லீகல் பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபைனல் டெசிஷன் வந்து கிடைக்க போகுது. அந்த ஃபைனல் டெசிஷன் தான் நமக்கு வந்து டிகிரிங்கிறது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் தான். அடுத்து லா பேப்பர் 3, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். இதில் வந்து குற்றச்சாட்டு அணிதல்னு சொல்லுவோம். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர். இது எல்லாமே வந்து 400 மார்க்ஸு டோட்டல். கடைசியாக இருக்கக்கூடிய இந்த இன்டர்வியூ ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் யார் நம்மளை இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னா ஜட்ஜஸ் தான் எடுக்க போகிறாங்க. எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராக்டிஸில் நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம், கோர்ட் ப்ரொசீடிங் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதுலேருந்து நம்ம கேள்வி வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கிரிமினல் சைட்லேருந்து நமக்கு வந்து கொஸ்டின் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி அதாவது 2025 மேக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே ரீசெண்டாக பாஸ் அவுட்டான லா காலேஜ் பீப்புள் எல்லாருமே வந்து இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் வந்து எழுத முடியும். இந்த மே 2025க்கு அடுத்து ஜஸ்டிஸ் BR கவாய் அவர்களுடைய உத்தரவின்படி ஃப்ரெஷராக இருக்கக்கூடியவங்க சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இல்லை. மினிமம் 3 இயர்ஸ் வந்து அவங்க அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து பேசிக் க்ரைட்டீரியா. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ சில பேர் வழக்கறிஞராக உள்ள வரும்போது இப்போ நான் வழக்கறிஞராக தான் பணி புரிஞ்சு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆயிரா எக்ஸாம்பிள் நான் கபில் சிவில், ராம்ஜெட் மலானி பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இப்போ சில பேர் உள்ள வரும்போதே நான் வந்து சிவில் ஜட்ஜ் தான் ஆக போறேன், முன்னாடி வந்து ஃப்ரெஷராக நீங்கள் சொன்ன மாதிரி வந்தோடனே எழுதினாங்க, முடிச்சு லா காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே இப்போ 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு சிவில் ஜட்ஜ் ஆஸ்பெக்ட்ல இந்த 3 வருஷத்தை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்றது? நம்ம சிவில் ஜட்ஜ் ஆக போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா முதல் கட்டமாக நம்ம வந்து ஒரு நல்ல சீனியர் வழக்கறிஞரை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அவர்கிட்ட நம்ம ஜூனியராக ஜாயின் பண்ணணும். குறைஞ்சது 3 வருஷம் அந்த மாவட்ட நீதிமன்றத்தில், குறிப்பாக மாவட்ட நீதிமன்றத்தில் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது சிவில் நீதிபதி ஆவதற்கு மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த வழக்கறிஞராகவும் நம்ம வந்து உருவாக்கும். இந்த 3 வருடங்கள் நம்ம வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்ம அப்பலேட் கோர்ட்ஸ், அதாவது ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ நீங்கள் வந்து இந்த சிவில் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே, இப்போ சில பேர் வந்து இப்போ ஒரு அரசாங்க வழக்கறிஞர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இப்போ நான் ஒரு அரசாங்க வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னா நான் எந்த மாதிரி நான் என்னுடைய வழக்கறிஞர் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடியது இந்த 3 வருட வழக்கறிஞர் அனுபவம், அப்படி இல்லைனா 5 ஆண்டு அனுபவம், 10 ஆண்டு அல்லது 7 ஆண்டு அனுபவம் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இவங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து கிரிமினல் கேசஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் போக்சோ கோர்ட் அப்படின்னா NDPS கோர்ட், ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் இது மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மினிமம் 7 இயர்ஸ் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இதே கோர்ட் ஆஃப் செஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10 இயர்ஸ் மேண்டேட்டரி ப்ராக்டிஸ் வந்து இருந்திருக்கணும். அண்ட் அட் தி சேம் டைம் இவங்க எல்லாருமே வந்து டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கீழே வருவாங்க. இதில் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்று சொல்லக்கூடிய அரசு உதவி வழக்கறிஞர், இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. இது வந்து APP கிரேட் 2 எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த TNPSC நடத்தக்கூடிய இந்த எக்ஸாமில் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். இதுலேயும் சிவில் ஜட்ஜ் மாதிரி ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ 3 கட்டங்கள் இருக்குது. ஆனால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் தான். அதில் வந்து மெரிட் பேஸ்டு கிடையாது இப்போ வரைக்குமே. இப்போ புதுசாக பதவியேற்றக்கூடிய இந்த முதல்வர் திரு விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசானது மெரிட் பேசிஸில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயின்ட் பண்ணுறாங்களா என்னங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ சில பேர் வந்து இப்போ கவர்மெண்ட் அட்வொகேட் ஓகே, சிவில் ஜட்ஜ் ஓகே, இப்போ சில பேர் வந்து ஒரு தனி ஆஃபீஸ் அப்படி போகணும், ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞராகி தனக்குள்ள ஒரு ஆஃபீஸ் போடணும் அப்படிங்கிறது ஏகப்பட்ட இளம் வழக்கறிஞர்களோட ஒரு கனவா இருக்கு. இப்போ நான் ஒரு தனி ஆஃபீஸ் போடணும், இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும், இண்டிபெண்டா ஒரு ஆஃபீஸ் போடணும் அப்படின்னா நான் எப்படி அந்த இடைப்பட்ட காலத்தில் நான் எப்படி என்னுடைய பயிற்சியை மேற்கொள்ள அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இடைப்பட்ட காலத்தில் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு நம்ம வந்து 3 வருடமாவது அட்வொகேட்டாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஆஃபீஸ் வச்சு நடத்தும்போது நம்ம வந்து வழக்குகளை திறம்பட கையாண்டு நம்மளை நம்பி வந்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணி அவுட்புட் கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரீத். இப்போ நீங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பற்றி சொன்னீங்க, எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நிறைய யங்ஸ்டர் வந்து இப்போ நீங்கள் ஹை கோர்ட்டை நோக்கி ஓடுறாங்க. இப்போ இது ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃப்ரீத்? அதாவது ஒரு குற்றவியல் வழக்கோ ஒரு உரிமையல் வழக்கோ அது எங்கே தொடங்கும் அப்படின்னா மாவட்ட நீதிமன்றத்தில் தான் அது வந்து தொடங்குது. சிவில் வழக்கை பொறுத்த வரைக்கும் பை தி பிரசன்டேஷன் ஆஃப் தி பிளைண்ட், அதாவது அப்போ அந்த பிளைண்ட்டை வந்து எப்படி நம்ம டிராஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு வரும்போது அது தெரியாமல் போயிடும். அண்ட் அட் தி சேம் டைம் கிரிமினல் சைடை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்டுங்கிறது மேக்ஸிமம் வந்து இன்ஹரண்ட் பவர் ஆஃப் தி ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி 528 ஆஃப் பிஎன்எஸ்ல இருக்கு. இதை இன்வோக் பண்ணி தான் வந்து கிரிமினல் சைடு வந்து குவாஷ். அது மட்டும் இல்லாமல் பிஎன்எஸ்ல இல்லாத ஒரு விஷயங்களை வந்து இந்த 528 கீழே வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணி வந்து கேட்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அடிப்படையில் நம்ம என்ன இருக்குங்கிறது தெரியாமல் ஒரு அப்பலேட் பாடியில் வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது சரியானதாக இருக்காது. இப்போ ஹைகோர்ட் மோகம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது, அது தவறாக சொல்லலை வந்து. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அப்பலேட் கோர்ட்டில் ஒரு திறமையான வழக்கறிஞராக பணியாற்ற முடியும். ஆமா ஃப்ரீத், நீங்க சொன்னதை முன்னாடி இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் கூட இதே தான் சொல்லியிருந்தாரு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகே ஃப்ரீத், இப்போ நம்ம ரிட்டுங்கிறது ஆர்டிகல் 226 கீழே ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. அது வந்து ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா ஆர்டிகல் 12ல ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா ஃபைல் பண்றாங்க. அது வந்து ப்ரொடெக்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரீத்? இதில் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல்ஸ் 12 to 35 வரைக்கும் இருக்கு. இதில் ஆர்டிகல் 12ல ஸ்டேட்னா என்னங்கிற டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆனது ஒரு ஸ்டேட்டால் வயலேட் ஆகும்போது நம்ம டைரெக்டாக இந்த அப்பலேட் கோர்ட், அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் கோர்ட்டை வந்து போகலாம். நம்ம இதில் ஆர்டிகல் 226 மூலமாக நம்ம ஹைகோர்ட்டுக்கும் ஆர்டிகல் 32 மூலமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நம்ம போக முடியும். இந்த ஆர்டிகல் 32 தான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா ஒரு அடிப்படை உரிமை தான் மக்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உரிமை. அது பாதிக்கப்படும் போது நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியில் நம்ம அதை அணுகும்போது நமக்கு வந்து தேவையில்லாத நேரம் வீணடிக்கப்படும். அதனால் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது நம்ம டைரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹைகோர்ட்டுக்கோ வந்து அப்ரோச் பண்ண முடியும். இது மூலமாக நம்ம சிவிலியனோட இண்டிவிஜுவல் சிவில் ரைட்ஸ் வந்து பாதுகாக்கப்படுது. அப்படி இப்போ நம்ம எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணோம், எப்படி நம்ம கவர்மெண்ட் அட்வொகேட் ஆகிறது, சிவில் ஜட்ஜ் ஆகிறது, ஒரு இண்டிபெண்டன்ட் லாயராக எப்படி ஆகுறது, எல்லாமே பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு அட்வொகேட் இதுவே வேணாம், இப்போ நான் வந்து ஒரு கார்பரேட் ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ஒரு 9 to 5 ஜாப் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் ஃப்ரீ? அது மாதிரி நீதிமன்றங்களில் பணியாற்ற விருப்பம் இல்லாத வழக்கறிஞர்கள் வந்து நேரடியாக தனியார் நிறுவனங்களில் வந்து நம்மளை லீகல் அட்வைசராக எடுக்கிறதுக்காக நிறையா பேர் ரெடியாக இருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரைட்டீரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஓராண்டாவது நம்ம வந்து வழக்கறிஞராக பதிவு செஞ்சுருக்கணும். இதற்காக நம்ம வந்து லா காலேஜ்லேயே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இயர்லேயே நமக்கான எய்ம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்கிங் லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம படிக்கும்போது இந்த கார்பரேட் சைடு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பிரீத், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கார்பரேட் சைடில் இப்போ நிறைய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இப்போ கம்பெனி எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் போகிறதா இருக்கட்டும், இல்லை வேற கம்பெனியோட அக்ரிமெண்ட் போகிறதா இருக்கட்டும், இல்லை அந்த லேபர் லாஸாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய இது வந்து நிறைய நீட் அவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? இது போக இந்த லிங்க்டின் மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் அவங்க வந்து அவங்களோட ஜாப் வேகன்ஸ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் இந்த தலைமுறைகள் எப்படி பயன்படுத்திக் கொள்ளும் நீங்கள் நினைக்கிறீங்க பிரீத்? அதுக்கு நம்ம இளம் தலைமுறையினருக்கு வந்து நம்ம சொல்லவே வேணாம். அவங்க வந்து நல்ல முறையில் இந்த சோசியல் மீடியா வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த லிங்க்டின் பிளாட்ஃபார்மில் வந்து டைரெக்டாகவே அந்த கன்சர்ன்ட் கம்பெனிஸ் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம கண்டினியூஸாக அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த வேகன்சிஸை வந்து நம்ம ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். ஆமாம் பிரீத், இன்றைய காலகட்டத்தில் அரசாங்கமே சோசியல் மீடியாவில் தான் நிர்ணயிக்கிறதா ஆளுங்கட்சி எதிர்த்து கட்சி தரப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே சோசியல் மீடியாவை நம்ம நல்லா பயன்படுத்துகிற பட்சத்தில் நம்ம வந்து கார்பரேட் லேயர் அந்த மாதிரி எல்லா துறையிலுமே நம்ம இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே பிரீத்? கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாங்கிறது எல்லாராலையுமே வந்து நேரடியாக வந்து ஒரு டீச்சரையோ இல்லை ஒரு ப்ரொஃபஸரையோ பார்த்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண முடியாது எல்லா நேரத்துலையும். இன்னைக்கு யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் அந்த கன்சர்ன்ட் பார் அசோசியேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மதுரை பஞ்சாப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த MBA பார் அசோசியேஷன்லேருந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. நான் நிறைய விஷயங்கள் அதில் நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். நேரில் சந்தித்து நம்ம வந்து நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு பயன்பெறும் வகையில் வந்து இன்னைக்கு சூழ்நிலைகள் இல்லை. ஆனால் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமாக அந்த கன்சர்ன்டு ஹைகோர்ட் பார் அப்படி இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பார்லேருந்து அந்த சிவில் ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜஸை வச்சு ஜூனியர் மெம்பர்ஸ் ஆஃப் தி பாரை எஜுகேட் பண்ணுறதுக்காகவே கண்டினியூஸாக கிளாஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த யூடியூப் சேனல்ஸை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக ஆனரபிள் ஜட்ஜஸ் அண்டு லேண்ட் சீனியர் அட்வொகேட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்டெப்த் நாலேஜையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே,
இப்போ நம்ம வந்து அட்வொகேட் பற்றி பேசிட்டோம், கார்ப்பரேட்ல எல்லாமே பற்றி பேசிட்டோம். இப்போ சில பேர் வந்து நான் ஒரு உதவி பேராசிரியராக போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ உதவி பேராசிரியராக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்பி அப்படி? உதவி பேராசிரியராக போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே நல்ல பெர்சன்டேஜ் வாங்கணும். 70+ அப்படின்னா 75 இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம கவர்மெண்ட் லா காலேஜில் LLM சீட் வந்து கிடைக்கும். அந்த பேசிஸில் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 8 to 9 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக அனலைஸ் பண்ணி போனாலே இந்த இப்போ சொன்ன மாதிரி அந்த பெர்சன்டேஜ் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த LLM படிக்கும் போதே நம்ம UGC கண்டக்ட் பண்ணக்கூடிய நெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணி போகும்போது TRBலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து ரிக்ரூட் பண்ணுவாங்க. இது மூலமாக நம்ம கனவை வந்து நினைவாக்க முடியும். இப்போ நம்ம எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த 10,000 வழக்கறிஞர்கள் பதிவு பண்றா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னோம். இந்த 10,000 வழக்கறிஞர்ல இப்போ நான் எல்லாரையும் விட தனிச்சு நான் இருக்கணும், நான் ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞரா எல்லாருக்கும் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நான் என்ன அப்படி பண்ணணும்? அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜை ஒருத்தவங்க வந்து ரீசெண்டாக அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவுட் ஆஃப் 10 அட்வொகேட்ஸில் 7 அட்வொகேட்ஸ் வந்து அட்வொகேட்டாகவே இருக்கிறதுக்கான அந்த திறமைகள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி அந்த 10ல் 7ஆவதாக இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞராக நம்ம இல்லாமல் அந்த 3 நபர்களில் ஒருவராக நம்ம இருக்கணும். அதற்கு நம்ம வந்து தினந்தோறும் ஸ்கூல் நம்ம படிக்கும்போது ஈவினிங் வந்து நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி அட்வொகேட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணியே ஆகணும், படிச்சாகணும். டெய்லி ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து கரண்டில் அப்டேட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். பேராக்ஸை வந்து திரும்ப படிக்கணும், மறக்காமல் அதை வச்சுக்கணும். கிளைண்ட்டோட கான்டாக்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா வந்து சோசியலைஸ் ஆகுங்க, நிறைய பேர் கூட கான்டாக்ட் வச்சுக்கோங்க. ஆமா ஃப்ரீத், இப்போ எளிய பின்னணியிலேருந்து வரவங்களாம் கான்டாக்ட்ங்கிறது பெரிய லெவலில் கிடைக்காது. என்னதான் உங்களுக்கு இப்போ நிறைய அட்வொகேட் நாலேஜஸ் நிறையா இருக்கும், ஆனால் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காது, கேஸ் இருக்காது. இப்போ அவங்க அதை எப்படி வளர்த்துக்கணும் ஃப்ரீத்? கிளைண்ட் இப்போதைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ஃபீல்டில் நம்மளுடைய திறமையை வந்து வெளிக்காட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட் வந்து நமக்கு வருவாங்க. இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே இல்லை ஒரு முனிசிபல் கோர்ட்லேயே நீங்கள் வந்து கிளியர் கட்டாக கேஸை வந்து கண்டக்ட் பண்ணியோ இல்லை ஆர்குமெண்ட் பண்ணாலோ இல்லை கிராஸ் பண்ணாலோ வெளியே இருக்கக்கூடிய சக கிளைண்ட் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு பரவாயில்ல இவங்க வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்மக்கிட்டேயே வந்து அடுத்து வரக்கூடிய வழக்குகளை வந்து தரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஓகே பிரீத், இப்போ நிறைய பேர் வந்து ஒரு வழக்கறிஞரவங்க எப்படி இருக்கணும்? இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞருங்கிறவங்க தன்னை முழுமையாக அப்படியே அர்ப்பணிச்சிருவாங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு துறையில் இருக்கிறப்ப 24/7 அவங்க வழக்கறிஞராகவே திங்க் பண்ணி முழுமையாகவே வழக்கறிஞரை அர்ப்பணிச்சிருவாங்க. இல்லை அந்த மாதிரி இருந்தால் சக்ஸஸ் ஆக முடியுமா? இல்லை பொதுவாக ஒரு வழக்கறிஞரவங்க எப்படி அவங்க டே டு டே பேசிஸில் கடந்து போய்கிட்டு இருக்கணும், டே டு டே பேஸில் அவங்க அணுகணும்? நீங்கள் கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞர் வந்து 24/7 வந்து அவைலபிளாக இருக்கணும். அது மழை வெயில் எந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த அட்வொகேட் போனால் அவங்க வந்து நமக்கு வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். அப்போ தான் அந்த ஃபீல்டில் வந்து நம்ம வந்து சைன் பண்ண முடியும். அண்ட் அட் தி சேம் டைம் நம்ம வந்து டெய்லி பேசிஸில் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து என்ரோல் பண்ணிட்டோம், நம்ம வந்து இந்த கோட்டை போட்டோம், இந்த கவனம் போட்டோம், அதனால் நம்ம வந்து பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு என்றைக்குமே வரக்கூடாது. நமக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் வந்து வரக்கூடாது. அப்படி எண்ணம் வந்துட்டு அப்படின்னாலே நம்ம வந்து தோத்துட்டோன்னு அர்த்தம். ஏன்னா ஒன்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் லா ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் லா தான். ஏன்னா சட்டம் என்பது கடல் போன்றது. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி சேச்சுரேட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிப்பேர் ஆகி பிரேக் டவுன் ஆகி நிற்கிற வண்டி மாதிரி தான் நம்ம வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் இருப்போம். ஓகே பிரீத், இப்போ எல்லாருக்குமே இளம் வழக்கறிஞராக இருக்கப்போ ஃபினான்ஷியல் நீட் இருக்கும். அப்போ அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து காவல் நிலையத்துக்குலாம் செல்லணும், அப்படிலாம் செல்லும் போது ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறக்கா காவல் நிலையத்துக்குலாம் சொல்லணுமா? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பிரீத்? கண்டிப்பாக ஃபினான்ஷியல் நீட் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த உலகமே வந்து மணியை பேஸாக வச்சு தான் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த பேசிஸில் இன்னைக்கு ஜூனியர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் இன்கம் வந்து இல்லை. என்னதான் வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து நமக்கு மேண்டேட்ரி ஸ்டைஃபன் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் கூட அதை தரதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இல்லை. அதனால் இந்த ஜூனியர்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போகிறது, அங்கே போயிட்டு வந்து தவறான முறையில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, விட்னஸை வந்து கூப்பிட்டு மிரட்டுறது, ஹாஸ்டல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம ஈடுபடக்கூடாது. என்னதான் இன்றைக்கி நமக்கு வறுமை ஃபினான்ஷியல் நீட் இருந்தால் கூட தவறான வழியில் வந்து நம்ம ஆரம்ப காலத்திலே பயணிக்கும் போது நம்ம மனசு வந்து இந்த தவறான வழி தான் கரெக்ட், இதெல்லாம் நமக்கு பணம் கிடைக்குதுன்னு சொல்லி அடாப்ட் ஆயிரும். அப்படி ஆயிட்டு அப்படின்னா இன்னைக்கு நல்லா இருக்கலாம், கண்டிப்பாக வருங்காலத்தில் அதன் மூலமாக நம்ம வந்து பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்க போகிறோம். ஆமாம் பிரீத், இப்போ நீங்கள் சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னா ஒரு வழக்கறிஞர் அவங்களுக்கான இடம்னா அது கோர்ட் ரூம் மட்டும்தான், வேற எங்கேயும் அவங்க வந்து ஒரு காமன் லேமனாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா பிரீத்? கண்டிப்பாக. அதாவது ஜென்யூன்லி அஃபெக்டட் விக்டிம் இருப்பாங்க, அப்படி இல்லைனா அக்யூஸ்ட் இருப்பாங்க. அவங்களோட லீகல் ரைட்ஸை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம அசிஸ்ட் பண்ணலாமே தவிர அங்கே போயிட்டு இன்வெஸ்டிகேஷனில் வந்து நம்ம டோட்டலாகவே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் நம்ம இன்டர்ஃபியர் ஆகும்போது இட் வில் பி லெட் டு தி டோட்டல் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ். அடுத்தது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம மக்களுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட். இதை வந்து நம்ம இளம் வழக்கறிஞர்களும் சரி, சட்டக்கல்லூரி மாணவர்களும் சரி, காவலர்களை வந்து நம்ம வந்து விரோதியாவோ ஏதோ ஒரு எதிரியாவோ நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களோட பணியை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
அவங்களோட பணியை அவங்க செய்யாம இருக்கும்போது கடமை தவறும் பட்சத்துல வந்து நம்ம கன்சர்ன் சுப்பீரியர் ஆஃபீஸரை வந்து கான்டாக்ட் பண்ணி அலிகேஷன் வந்து மேக் பண்ணலாம். அவருமே வந்து ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து நீதிமன்றம், அது மட்டும் இல்லாம அப்ராப்ரியேட் ஃபோரம், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அது மாதிரிலாம் எவ்வளோ அப்ராப்ரியேட் ஃபோரம்ஸ் இருக்கு, அதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பலப்பிரயோகம் பண்றதோ இல்ல தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறதோ எதுவுமே வந்து காவல் நிலையத்துல பண்ண வேணாம். ஓகே, இப்போ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்றோம். இப்போ இறுதியா நீங்க இப்போ இந்த சட்டத்தின் மீது தீராத காதல் கொண்டவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? அப்படி சட்டத்தின் மீது தீராத காதல் கொண்டவர்களுக்கு நம்ம வந்து எதுவுமே அவங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா மனம் என்பது எதை ஆசைப்படுதோ, எது மேல வந்து காதல் கொள்ளுதோ அதை நோக்கி தான் பயணிக்கும். சட்டத்தின் மீது பேராசையும் காதல் கொண்டவர்கள் இன்னைக்கு கஷ்டப்படலாம், ஆனா வருங்காலத்துல மிகப்பெரிய உயரத்துல வந்து கண்டிப்பாக இருப்பார்கள். அது சீனியர் வழக்கறிஞராகவோ அல்லது மாண்புமிகு நீதிபதியாகவோ கண்டிப்பாக இருப்பார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதாவது பிரீத், உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டு இங்க வந்து நீங்க வந்து பல்வேறுபட்ட பல வேலைகளுக்கு நடுவுல, வேலைப்பளுக்கு நடுவுல நீங்க வந்து இங்க பகிர்ந்து கொண்டு ஒரு இளம் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய கருத்தையும் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி பிரீத். நன்றி வீரா. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் இல்லை, நீங்க வேற எதுவும் உங்க மனசுல இருக்க கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஒரு கேள்விகளை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா இன்னொரு நேர்காணல சந்திப்போம். நன்றி மக்களே. நன்றி பிரீத். வணக்கம்.